ஹாய். மக்களின் நம்பிக்கை மூலியமா கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுகவை சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்கு செல்வாங்க பார்த்தா, அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு, புதிதாக அரசமைச்சிருக்க புதிய கட்சிக்கு போய் இணைஞ்சிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, மக்கள் வந்துட்டு அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கை மற்றும் அந்த கட்சியினுடைய கொள்கை, சின்னம், அவங்களுடைய வாக்குறுதிகளை யோசிச்சு, அதுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சு, அவங்கள மக்களுடைய குரலாக போய் சட்டமன்றத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், அதை வந்துட்டு மக்களின் வாக்குக்கு மதிப்பளிக்காம தங்களின் சுயலாபத்திற்காக, சுயலாபன்றது ஈஸியாக சொல்லிட முடியாது. ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலங்களாக எதிர்க்கட்சியாக செயல்பட்டாங்க. தற்பொழுது இந்த தேர்தலில் வந்துட்டு அந்த நிலைமை மாறி, தமிழ்நாட்டுடைய நிலைமையே மாறி 3வது கட்சியாக செயல்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ எம்எல்ஏ பதவின்றதை தாண்டி பெரிய பதவிகளுக்கு ஆசைப்படுறாங்களோ, இல்லை தங்கள் மீது இருக்க வழக்குகளில் இருந்து தப்பிக்கிறதுக்காக வந்துட்டு போய் இப்போ புது கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றாங்களா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். இன்னொன்று என்னென்னா, அந்த 6 தொகுதியிலையும் கூட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டிட்டு இருப்பாங்க. அவங்கள தாண்டி உங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்கன்னா, அது உங்கள் மேலே கொண்ட நம்பிக்கை, உங்கள் கட்சியின் நிலைப்பாடு, உங்கள் கட்சியின் கொள்கை, வாக்குறுதிகளை நினச்சி அதை நம்பி வாக்களித்து ஜெயிக்க வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த எல்லாம் தாண்டி அதை புறக்கணிக்கிற விதமாக இது பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு கட்சியில் சேர்றது மக்களுக்கு செய்கிற துரோகத்துக்கு சமமானது இல்லையா? அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளான மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், விராலிமலை, தாராபுரம், பெருந்துறை, இப்போ ரீசெண்டாக கரூர், அதுக்கப்புறம் வந்துட்டு திருச்சி கிழக்கு, இந்த 7 தொகுதியிலையும் வந்துட்டு இடைத்தேர்தல் வரும் இல்லையா? இந்த இடைத்தேர்தலில் இந்த ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்களே முன்னிலைப்படுத்தி போட்டியாளர்களாக அறிவித்தாலும் கூட, இப்போ உங்கள் கட்சிக்குள்ளேயே இருக்கிற நிர்வாகிகள் இந்த தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு மக்களிடம் போய் சேரணும் அப்படின்னு உழைச்ச நிர்வாகிகள் மத்தியில் ஒரு கேள்விக்குறியாகும் இல்லையா? இன்னொன்று என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு ஊழலற்ற வெளிப்படையான அரசு தேவை அப்படின்னு சொன்ன உங்கள் கட்சி தலைவர் வந்துட்டு இப்போ இந்த ஊழல் நிறைந்த கட்சி அப்படின்லாம் அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? அந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தவங்களை நாங்கள் தங்க கட்சியில் இணைச்சிட்டு அவங்கள முன்னிலைப்படுத்துறது வந்துட்டு மக்கள் மத்தியிலையும் கேள்விக்குறியாகும் இல்லையா? இப்போ மற்ற கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை அப்படின்ற ஒரு நிலையை கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது ரீச் ஆகுமோ இல்லையோ, எல்டர்ஸ் மத்தியில் அது கேள்வி நிச்சயமாக க்ரியேட் பண்ணும் இல்லையா? அப்போ நீங்கள் வந்துட்டு மக்கள் வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக புரிதலோட இந்த வரப்போகிற இடைத்தேர்தல் ஆகணும் அப்படின்றது ஒரு நிலைப்பாடும் இங்கே முன்னிலைப்படுத்தப்படுகிறது. என்னென்னா, இப்போ ரீசெண்டாக கரூர் தொகுதியில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தொடர்ந்து கரூர் ஸ்டாம்பைடில் உயிரிழந்த 41 பேர் வந்துட்டு போய் மீட் பண்ணுறதா வந்துட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் வந்துட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, இத்தனை ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 2 மாதம் 60 நாள் முடிய போகிற நிலைமையில் இத்தனை நாளாக அதை பற்றி யோசிக்காமல், அதை பற்றி பேசாமல் இருந்தவங்க திடீர்னு இப்போ அங்கே போகிறாங்க அப்படின்றது எப்படி பார்க்கப்படுதுன்னா, கரூர் மக்களிடையே அதிமுக, திமுக அப்படின்ற ஒரு பெரிய கட்சி, வளர்ந்த கட்சியாக அங்கே இருக்குது. அப்படின்றப்ப இந்த பை எலெக்ஷன் மூலயமா அவங்க அந்த ஓட்டுலாம் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்திற்காக வரணும் அப்படின்றதுக்கு முன்கூட்டியே பிரச்சாரத்துக்கு முன்னாடியே போயிட்டு ஒரு ஓட்லாம் கெயின் பண்ணுறதுக்காக ஒரு அணுகுமுறையா அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா பிரச்சாரத்தப்போ போய் பார்த்தோம்னா அது இன்னும் தமிழக வெற்றி கழகத்தோட மதிப்பை கீழே டவுன் பண்ணி விட்ரும் அப்படின்ற ஒரு யோசனை அவங்கக்கிட்ட இருக்கு இல்லையா? அந்த தெளிவு அவங்கக்கிட்ட இருக்குது. அப்படின்றப்போ அதை முன்னாடியே எடுத்துகிட்டு போகிற விதமாக தான் இது இருக்குது. இதுக்கும் மக்கள் வந்துட்டு புரிதலோடு செயல்படணும். நம்மளுடைய வாக்கை யார் மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வாக்கை செலுத்தணும். யார் நம்மளுடைய வாய்ஸாக போய் நிற்கிறாங்க அப்படின்ற வேட்பாளரை தெரிஞ்சு அவங்களுடைய அரசியல் பயணம் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு அந்த புரிதலோட வாக்கை செலுத்தணும். டோன்ட் ஓட் எமோஷ்னலாக யாருக்கும் ஓட் பண்ணாதீங்க ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. எமோஷ்னலை தாண்டி நமக்காக யார் வேலை செய்கிறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்மளோட பிரச்சனையை அவங்க தான் போய் பூர்த்தி பண்ண போகிறவங்களாகவும் இருப்பாங்க.